ஒரு வழியா இதுல போவோமா, போக மாட்டோமா அப்படின்னு நெனச்சு கடைசியா நான் போன ஒரு விஷயம் தாங்க இது. இது அவ்ளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து சரி எல்லாருக்கும் ஒரு தடவ நம்ம ஃப்ளைட்ல போணும், ஒரு தடவ இதுல போணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிற மாரி, ஒரு தடவ வந்து நம்ம இந்த ஹாட் ஏர் பலூன்ல போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். நாங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல ஹாட் ஏர் பலூன் வந்து ஃபெஸ்டிவல்லாம் நடத்துனாங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் போறதுக்கே வந்து $200 $300 அந்த மாரி எல்லாம் வந்து டிக்கெட் இருந்துச்சு. அது ரொம்ப காஸ்ட்லியா தெரிஞ்சுச்சு. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளோரிடா வந்திருக்கும் போதே வந்து இத பார்த்ததும், இது அது மாதிரி இருக்கு. இது ஹாட் ஏர் பலூன் கிடையாது. இது பேரு ஏரோஃபில். ஏன்னா இது வந்து ஹாட் ஏர்ல மேல போவாது. கீழ வந்து டெதர்டு பலூன் சொல்லுவாங்க. கட்டி தான் வச்சிருப்பாங்க கீழ. அப்படியே மேல போயிட்டு கீழ வந்துரும். ஆனா இது அது மாரியே இருக்கிறதுனால, இத ஒரு தடவ பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ வந்தோம். அப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, "விண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க இதுல போக முடியாது" அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த தடவ போயிட்டோம். இப்ப செகண்ட் டைம் ஃப்ளோரிடா வந்தும், நாங்க வந்து திரும்ப திரும்ப இதுக்காக வந்து வந்துட்டு போய்க்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது நான் ஃபுல் வீடியோல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அப்படி கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு வழியா இந்த ஹாட் ஏர் பலூன்ல நாங்க போயிட்டோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 400 அடிக்கு மேல நம்மள மேல கொண்டு போய் வச்சுட்டு, அப்படியே வந்து அந்த கயிறுல தான் நம்ம பலூன் மேல நின்னுகிட்டு இருக்கோம். அதனால தான் ரொம்ப காத்தடிச்சா இந்த பலூன வந்து ஆப்பரேட் பண்ண மாட்றாங்க. அப்படியே நம்மள கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மேல வச்சுட்டு, அப்படியே திருப்பி கீழ இறக்கிருவாங்க. எனக்கு ரொம்ப நாளா அதான் மேல இருந்து எல்லாத்தையும் கீழ இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். இவ்ளோ மேல இருந்து கீழ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. உங்க எல்லாருக்கும் இது மாதிரி ஏதாவது குட்டி குட்டி ஆசை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.